வீட்டில் போய் டிவியை ஃபுல்லாக சவுண்ட் வச்சுட்டு கொலைவெறி தாக்கணும். நாய் கடிக்க முடியாது இல்லை. ஆமாம். போட்டோன்னு பார்த்தா தலை உடல் பகுதிகள் எரிப்பாங்க தெரியுமா? அந்த ஆட்டுக்கறி எப்படி சூடு பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு கென்மர் வாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கென்மர் இருக்கும், அது கொஞ்சம் ஃபயர் வரும் அதில். ஆமாம். அந்த கென் வச்சு தலைமையெல்லாம் பூசிக்கிட்டு பீஸ் பீஸாக வெட்டி பிரியாணி போட்டு. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். 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 நேற்று ஒரு சம்பவம் குமரி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் அஞ்சுகம் கிராமத்தில் நடந்திருக்கு. பால்குளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா மனைவியை வந்து 3 துண்டா வெட்டி கொண்டிருக்காரு. இந்த வழக்கோட பின்னணி என்ன சார்? மனைவி பேர் மரிய சந்தியா, கொலை செய்தவர் பேர் மாரிமுத்து. 2 பேரும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. குடிசை மாட்டு வாரியம், அந்த பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடிசை மாட்டு வாரியத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மாரிமுத்துக்கு மனைவி மரியா சிந்தியா மேலே சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. மரியா சிந்தியா வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு மீன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி சந்தேகப்படுறது, சண்டை போடுறது, இதுவாக இப்படியா வாழ்க்கை. 2 குழந்தைகள் 2 குழந்தைகள் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. இப்போ இடையில ரீசெண்டாக சண்டை ரொம்ப முத்தி போனப்போ மரியா சிந்தியா இல்லை இன்னமும் உன்னோட வாழ முடியாது, இதுக்கு மேலே ஜேர்னி பண்ண முடியாதுன்ட்டு போயிடுறாங்க. ஒரு 4 நாள் ஆச்சு அவங்க போயிடுறாங்க. இவர் மறுபடியும் ஃபோனை போட்டு பேசி வா வந்துடு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ அவர் கன்வின்ஸ் பண்ணி வரவழைச்சிட்டாப்புல. வந்தோடனே ஆட்டோவிலேருந்து இறங்கினோடனே சண்டை முத்துது, அங்கேயே போட்டு அடிக்கிறாப்புல. அடிச்சுட்டு மறுபடியும் சரி வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போட்டு அடிச்சிருந்தது. வீட்டில் போய் பேசிக்கலாம் வான்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் டிவியை ஃபுல்லாக சவுண்ட் வச்சுட்டு மறுபடியும் தாக்குறாரு, கொலைவெறி தாக்குது. அப்பா அடி 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 அடின்னு அடித்தோன்னே ஒரு கட்டத்தில் மரிய சந்தியாவால் அடி வாங்க முடியாமல் கதவை திறந்து வெளில ஓடுறது பார்க்குறாங்க. கத்தி எடுத்து போட்டுட்டு அவங்க இறந்த உடனே வெட்டினோடனே இறந்துடுறாங்க. 3 வெட்டு வெட்டினோடனே ஒரு வெட்டு, இந்த 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 போலரில் இந்த காலர் போனில் ஒரு வெட்டு, வயிறு பகுதிகளில் வெட்டு விழுந்தோடனே இறந்துடுறாங்க சம்பவ இடத்துலையே. இறந்தோடனே சரி இது என்ன பண்ணுறது பார்த்துட்டு அடுத்தது வெட்டி அந்த 3-4 வெட்டி ஒரு பெரிய பாலித்தீன் சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு மூவ் ஆகுறாப்புல வீட்டை விட்டு. மூவ் ஆனாலும் பக்கத்தில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்ப்பாங்கள்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் சண்டை நடக்குது போகுதுன்னு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தோன்னே என்ன இதுன்னு இல்லை மாட்டுக்கறி அப்படின்னு சொல்கிறாப்புல. ரோட்டில் எடுத்துகிட்டு போகக்குள்ள நாயெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்பா ஏன்னா ரத்த வாடையில் கவுச்சி, பிளட்டோட ஸ்மெல்லு பயங்கரம். அதுவும் மனித ரத்தம் ரொம்ப கவுச்சி அடிக்கும். மற்றதை விட மற்ற அனிமல்ஸை விட மனித ரத்தம் அதிக வாடகை உள்ளது. ரோட்டில் எடுத்துகிட்டு போக நாய் துரத்த ஆரம்பிக்குது. 4-5 நாய் ரவுண்டு கட்டுது. அப்போ பையை போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நாய் கடிக்க முடியாது இல்லை. ஆமாம். போட்டோன்னு பார்த்தா தலை உடல் பகுதிகள் அதில் இருக்குது. எதுக்கு 3 துண்டா வெட்டணும்? டிஸ்போஸ் பண்ணணும்ல. ஒரு பெரிய பாடியை தூக்கிட்டு போகிறது எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ இவ்வளோ பெரிய இமயமலை இருக்குது, அது அப்படியே தான் இங்கே கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியாது. கல்லுகள்லாம் உடைச்சா இமயமலையை கொண்டு வந்துடலாம்ல. இவ்வளோ பெரிய உருவத்தை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் வெளியேற்ற முடியாது. பீஸ் ஆக்கிட்டிங்கன்னா ஈஸிங்கிறது தான் அதோட விஷயம். இது ரொம்ப கொடுமையான சம்பவம். 2 குழந்தைங்க இருக்குது, அதான் வாழலன்னு போயிட்டு அதோட விட்டுருக்கலாம். அப்புறம் இவரை கேட்டப்போ முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறாரு. மாட்டுக்கறிங்கிறாரு. மாட்டுக்கறி எங்கே வீட்டுக்கு எடுவோமோ எங்கே எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. முன்னுக்கு பின் வரணுன்னே பையை போட்டோன்னே போட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாப்புல. அப்புறம் மடக்கி பிடிச்சி காவல்துறையிட ஒப்படைச்சிட்டாங்க. சந்தேகத்தின் பேரில் அந்த கொலை நடந்திருக்குமா? எப்படி சார்? மனைவி மேலே சந்தேகம் தான், பியூர் சந்தேகம் தான். அதாவது நடத்தையில் சந்தேகம், தப்பு பண்ணுறா இவன் நிறைய பேரோட தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம். நான் இப்போ இன்றைக்கி யூஸ்வலில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஆமாம். அப்போ வந்து யாருக்கிட்டேயே பேசணும், ஒரு கம்பெனிலேருந்து பேசுவாங்க. அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தாங்க. இப்போ மொபைல் ஃபோன் யார்கிட்ட வேணும் ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே ஃபோன் வரதான் செய்யுது. ஒரு நாளைக்கு 100 ஃபோன் 150 ஃபோன் எல்லாருக்கும் வரதான் செய்யுது. அப்போ அதில் வந்து சந்தேகம் வந்துடும் இந்த மனைவி மேலே. அதுக்கு இப்படி ஒரு தண்டனையாங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அது இல்லை இருந்தாலும் சார் இப்படிலாம் கொலை பண்ணால் தெரியாது அப்படின்னு டிவி சவுண்ட் வச்சுட்டு கொலை பண்ணுறாருன்னா இப்போ முன்னாடி திட்டமிட்டு பிளான் பண்ணி நடந்திருக்குமா அப்படி? அதாவது நான் அது அவங்க எப்படி சொல்லணும், இதுன்னா ஆளவந்தான்னு ஒரு தமிழ் ஃபிலிம். கமலஹாசன் வந்து எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி படம் எடுப்பார். அதில் வந்து டே சந்துரு அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க அப்பா. ஆனால் இவங்க வந்து அந்த வாசல்கிட்ட நின்று தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உண்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மொட்டைக்கம்மல் கட்டுறாருல, ஆமாம், அவர் மாடிப்படிலேருந்து ஓடிடுற மாதிரி அங்கே நின்று டுப்பு ஷூ சவுண்டு போட்டு அந்த சீனுக்குள்ளே என்ட்ராவார். இவர் சினிமாவாக கடந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். இது மிகப்பெரிய உளவியல் பிரச்சனையாக பாருங்கள். உளவியல் நோயாளிகள்
சராசரியை விட அப்நார்மலாக இருப்பாங்க. அவங்களோட அறிவு எப்படி சொல்றீங்க? இல்லை அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உளவியல் நோயெல்லாம் நீங்கள் என்டையராக கேரி பேக்கை கையில் எடுத்துகிட்டு போகிறவங்கள சொல்லாதீங்க. அவங்க பாவம், அவங்க மனநோயாளிகள். உளவியல் நோய் வந்து இந்த சந்தேகம் இது படுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருப்பாங்க. ஒரே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. தாண்டி போவே போகாது. என்ன நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. அது நெருப்பிலே நான் இறங்குறேன் அப்படின்னு மரியா சந்தியா சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட நம்பிக்கை இல்லை. அவங்களோட பிரச்சனை அதுதான். இவங்களும் நல்ல மருத்துவர்கள்ட்ட தான் அழைச்சிட்டு போகணும். சந்தேகப்பட்டு இதே சந்தியாங்கிற பேரில் சென்னையில் ஒரு மர்டர் நடந்துச்சு. வெட்டி அங்கங்கே துறப்பாக்கம் அங்கெல்லாம் போட்டு போயிட்டாங்க. கணவரே போட்டு போனது நடந்துச்சு. சென்னையில் தான் நடந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து எனக்கு இதோட ஒரு சின்ன கதையை சொல்ல நினச்சேன். கணவன் தினம் குடிச்சிட்டு வந்து டார்ச்சரு. அந்த லேடி வந்து மாட்டு பீப் பிரியாணி கடை போடுறது தான் அந்த லேடியோட வேலை. இந்த தட்டை சாலை எடுத்துகிட்டு போய் வச்சு போடுறது. உச்சக்கட்ட டார்ச்சரு தாங்கலை. படாத பாட்டு டெய்லி வந்து படுத்தணுன்னு நல்லா போதையில் தூங்கணுன்னு இழுத்து வச்சு கட்டையில் வச்சு கழுத்து அறுத்துட்டு தலைமுடியை போட்டு வைண்டிங் பண்ணுவாங்கல்ல. அந்த புகைச்சு இந்த எரிப்பாங்க தெரியுமா, அந்த ஆட்டுக்கறி அப்படி சூடு பண்ணுவாங்க. கென் மாதிரி சொல்லுவாங்க. கென் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஃபயர் வரும் அதில். ஆமாம். அந்த கென் வச்சு தலைமையெல்லாம் பொசிக்கிட்டு பீஸாக வெட்டி பிரியாணி போட்டு பெரிய அண்டாவை வச்சு பிரியாணி முழுசாக பிரியாணி போட்டுட்டு ஒரு பீஸ் கூட இல்லை, ஒரு பாடியை முழுசாக பிரியாணி போட்டு அந்த ரிச்சாலை வச்சு நைட்டு தள்ளிட்டு போகுது. கொண்டு போய் கொட்டி விட்ருவோம், கூவம் போன்ற பகுதிகளில் கொட்டிடுவோம்னு பிளான் பண்ணு. கேட்டால் பிரியாணி மீந்து போச்சு கொட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பெட்ரோல் அந்த வழியாக போகிறாங்க. நம்ம போலீஸுக்கே சொல்ல வேணாம். பெட்ரோல் போடுவாங்க. என்ன இருக்கா டெய்லி பார்க்குறவங்க என்ன இருக்கா சாப்பாடு இருக்கான்னு, இல்லையா முடிஞ்சு போச்சியான்னு இருக்காரு. பேசிக்கிட்டே டமராவை எடுத்துருக்கா. பார்த்தா ஃபுல்லாக பிரியாணி கெத்துன்னு சட்டி அண்டா நிறையா இருக்குது. இருந்தோன்னே என்ன பிரியாணி தான் இருக்கம்மா அப்படின்னோடனே இதை அப்போ பள்ளி விழுந்துட்டு வேறு ஏதாவது சொல்லியிருந்தா பொழிச்சிருக்க போகுது. அழுதுட்டு என் புருஷனே வெட்டி சமைச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் பாயில் ஆனது பிறகு வந்து என்ன மீட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுல பெரிய கஷ்டம். பாயிலான தெரியாதா சார்? கண்டுபிடிக்க கஷ்டம். கண்டுபிடிச்சிருவாங்க மனிதன் வேறுன்னு, ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பாயில் ஆகிட்டுனா கறி வெந்துட்டுனா எல்லாம் ஒரு கறி தான் இங்கே. இல்லை அவ்வளோ பாயிலாகிற வரையும் அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ வெற்ற சமயமாக இருக்கட்டும். என்ன அக்கிரமம் கட்டி அடித்தானா அதை அங்கே கேட்கணும்ல. கொலை பண்ணிட்டுங்கிறது சொல்கிறேன். அவன் டார்ச்சர் தாங்க பண்ணுறது தானே. அப்புறம் ஆனால் அது கொண்டு போய் கூவத்தில் கொட்டி எங்கேயும் கொட்டிருந்ததுன்னா நாய் நரியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். பிரியாணி கேஸ் ட்ரையலும் பெருசாக நிற்கலது. எங்கே பாடி காமிக்கணும் எதுவுமே இல்லையே. அதில் பாயில்டான கறியை எங்கே போய் நம்ம எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வச்சு என்னதை பண்ணுறது? இது வாக்குமூலம் கொடுக்கலையா? நான் தான் கொண்டு வாக்குமூலம் கொடுக்கல. கன்ஃபெஷன் வச்சு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. சொல்கிறேன், இது ஒரு துணைக்கதை பிரியாணி மாட்டுக்கறின்னு ஒரு சொன்னது விட்டு சொல்கிறேன். ஸோ இவர் செஞ்சது மிக மோசமான செயல். குழந்தைங்க எதிர்காலம் போய்ட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டார். தீர்வா இது? மனைவியை சந்தேகப்படுறவன் வந்து மனிதனே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், நல்ல மனநிலையே கிடையாது. சந்தேகங்கிறது தப்பு. மனைவியை சந்தேகப்படுறோம் மனிதனே கிடையாது. நான் அவளை ஏற்றுக்கிறதே கிடையாது. சந்தேகப்படுறது 1000 விஷயம் இருக்குது. வாழ்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் அது அதிகமாக போயிட்டுருக்கு சார். அதிகமாக போய்ட்டால் விலகி போகிறது தாங்க நல்லது. டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாரு, நான் பாட்டேங்க ஜென்டலாக பிரிஞ்சு போகணும். காரி மூஞ்சி ஒருவர் பிரிவதை விட புன்னகையோடு பிரிந்து போகிறது தான் நல்லது. மியூச்சுவலாக போயிடுவோம். எதுக்கு வீணா தகராறு? வேண்டாம், உனக்கு எனக்கு செட் ஆகாது. போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த இப்போ அதுல் சுபாஷ் இறந்து போனார் பெங்களூரில். என்ன டார்ச்சர் அவரை பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த லேடிஸ் குரூப்பே சேர்ந்து எல்லாம் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? 3 பேர் என்ன கொடுமை அந்த ஆளை கட்டி அடிக்கணுமோ அவ்வளோ கொடுமையும் கட்டி அடிச்சிருக்காங்க. அவர் என்ன டார்ச்சர் ஆகி கிடச்சா சூசைட் பண்ணியிருப்பான் மனுஷன். அதுவும் நடக்குது. இங்கே தான் அதுவும் நடக்குது. இந்த சமுதாயத்தில் எல்லாமே இருக்குது. இந்த இன்பேலன்சிங் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. மேலே கீழே இன்பேலன்சிங் நிறையா இருக்குது. எல்லா சமுதாயத்திலும் இன்பேலன்சிங் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. பண்ணாந்து பார்க்குற மாளிகை அது நிறைய ஓலை குடிசை, அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த வாழ்வியல் முறை நமக்கு இந்த ஒருவனுக்கு ஒருத்தி இந்த கல்ச்சரு. ஃபாரினில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சந்திச்சுக்குள்ளே இந்த குழந்தைங்க அங்கே அந்த வீட்டுக்கு போவோம், அந்த குழந்தைங்க இங்கே வரும், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு வேறு ஒரு கணவர் இருப்பாங்க, அதுக்கு வேறு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ண, ஒன்றா சாப்பிட்டா. இது என்ன கல்ச்சர்? இது அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த கல்ச்சர் தான் நல்ல கல்ச்சர்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வெட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு நிற்கிறதுக்கு அதை நோக்கி தான் போங்கிறீங்களா? அப்படி அதுதான் உயர்ந்த சமுதாயம். அதுதானுங்க டிவோர்ஸ் ஆகிடுது. ஜென்டலாக பிரிஞ்சு போகிறது தானுங்க நல்லது. இங்கே போட்டுக்கிட்டு கலாச்சாரம்னு போட்டு போட்டு எய்ட்ஸில் 2வது இடத்துக்கு போய் நிற்கிறோம். கலாச்சாரம் உள்ள நாடு தானே. ஆமாம். அப்புறம் எப்படி எய்ட்ஸில் 2வது இடத்துக்கு வந்தோம்? பதில் கிடையாது இதுக்கு. அப்போ அதே மாதிரி இப்போ சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி கொலைகள் அதிகமாக நடக்குது சார். யூடியூப்பில் பார்த்து பாம் செஞ்சாங்கிறான், யூடியூப்பில் பார்த்து துப்பாக்கி செஞ்சாங்கிறான், யூடியூப்பில் பார்த்து திருடுறது. யூடியூப்பில் வந்து எப்படி திருடுறதுன்னு பார்த்து ஒருத்தன் பண்ணி போட்டிருக்கான் பாருங்க.
செயின் அறுப்பது எப்படி அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து செயின் அறுத்துருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம அதிநவீன டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் வந்து மனிதனுடைய இப்போ இந்த டிவி சவுண்ட் வச்சா சத்தம் கேட்காதுன்னு இதே யூடியூப்பை பார்த்து தானே கற்றுருப்பான். எவ்வளோ படங்கள் கற்றுக் கொடுக்குது, சினிமா கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு. வெல் எஜுகேட் பண்ணுறது எல்லாமே நம்மளை சுற்றி உள்ள இந்த சொசைட்டி தான் நம்மளை எஜுகேஷன் பண்ணும். இந்த சமுதாயத்தை ரொம்ப ஒத்து பாருங்கள், அது உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக கொண்டுட்டாரு, இவர் ஜெயிலுக்கு போகிறாரு. அந்த குழந்தை நிலைமை நம்ம மனைவி சைடு யாரும் எடுத்து வளர்க்கணும். இப்படி இந்த மாதிரி கணவருக்கு கணவர் சைடு ஆள் இருக்கா என்னன்னு தெரியல. குழந்தைங்களோட நிலைமை கேள்விக்குறி தான். எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் நினச்சி பாருங்கள். அதுங்களுக்கு என்ன செய்யும், நம்மளால் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு ஜெராக்ஸ், நம்மளோட பிரதி, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தான். அதான் குழந்தை. குழந்தை இல்லாமல் அவன் வந்து வர்றம் கிடக்கிறான். வாங்க வடபழனி ஹாஸ்பிட்டல் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். வர்றம் கிடக்குறாங்க. நாளைக்கு முன்னாடி பெட்டி கட்ட சொத்து பத்து எழுதி விற்று குழந்தை பெக்கணும் அந்த அளவுக்கு போயிட்டு. ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியாளர் இது. உண்மையே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக வாழணும். நேர்களுக்கு சொல்கிறது அதுதான். நமக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப நல்ல வாழ்க்கை. இந்த பாருங்கள், என்னை பேட்டி எடுக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க, எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, வழக்கறிஞர்னு இருக்குது, நமக்கு சாப்பிட 3 வேளை சாப்பாடு, நல்ல சாப்பாடு இருக்குது, கிழியாத ட்ரெஸ் இருக்குது, உழுவாத வீடு இருக்குது, நிம்மதியாக இருப்போமே. நம்ம அதை தாண்டி வேறு என்ன வேணும் நமக்கு இந்த உலகத்தில்? இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுத்து தான் இருக்குது. கல்யாணம் ஆகாமல் எத்தனை பேர் 90s கிட்ஸ்னு போட்டு மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆமாம், கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மரியா சிந்தியா கல்யாணம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, எல்லாமே இருக்குள்ள நிம்மதியாக வாழ வேண்டியது தானே. அது மது ஒரு முக்கியமான காரணம் நெறியாளர். நான் அதை வந்து மறுக்கவே மாட்டேன். மது மிக முக்கியமானது. மது பழக்கத்தோட உச்சம் என்னென்னா, ஒன்று தற்கொலை பண்ண வைக்கும், என்ன கொலை பண்ண வைக்கும். ஒன்று கில்ட்டி கான்சியஸில் நீங்கள் செத்துருவீங்க, சூசைட் பண்ணுவீங்க, இல்லை கண்டிப்பாக நீங்கள் கொலை செய்வீங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிடுவோம். சுத்தமாக டோட்டலாக ஒரு 4 நாள் அந்த செருமூளை வந்து தினம் ரெக்கவரி ஆகி வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரெக்கவரி ஆகாதது. அது எடுத்தது தான் சரின்னு முடிவெடுக்கும். இப்போ இந்த மாரியத்து கூட அந்த மனநிலையில் இருந்திருப்பாரா? மைண்டு கெட்டு போச்சு, பிரெயின் கெட்டு போச்சு. அதான் பிரிஞ்சு போயிட்டுலங்க 4 நாள் நான் வரலன்னு. அது திருப்பி கூப்பிட்டோன்னு சரி வாழ திருந்திட்டான் போல இருக்கு. திரும்பி வந்துருக்குது. அங்கேருந்து வந்தோன்னே இங்கே சோழி முடிஞ்சுது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் நினைவு சரியாக இருந்தால் தொட்டாசினிக்குன்னு ஒரு படம் நினைக்கிறேன். ரகுவரன் நடித்தது, எடிட்டர். புரியாத புதிர்னு ஒரு படம். ரகுவரன் கே.எஸ். ரவிக்குமாரோட முதல் படங்கிறது. முதல் படம் கலைஞருடைய வசனம் நினைக்கிறேன். ஆமாம், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. முதல் படம் கே.எஸ். ரவிக்குமார். அதில் வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. யார், ரேகா. ஐ நோன்ட்டு இவர் அதை டார்ச்சர் பண்ணுவார். அது ஒரு உளவியல் நோய் அது. எல்லாருக்கும் இங்கே எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் மனைவியை டாமினேட் பண்ணுறது, இது கண்டிப்பாக சைக்காலஜி பிரச்சனை தான். மனைவி மீது சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகம் வருது, வாழ முடியலைன்னு நீங்கள் முடிவெடுத்தால் கட்டாயம் நாகரிகமாக பிரிஞ்சு போகணும். நன்றி. மிக்க நன்றி சார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.